வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3 கிலோ பிரியாணி. அதுக்கான அரிசியை எடுத்துக்கிறோம். முதல்ல அரிசி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கறி 3 கிலோவுக்கு 3 கிலோ கறி போடுறோம். இன்றைக்கி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டுக்காக சமைக்கிறோம். அப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணியாச்சு, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு, பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே எடுத்து ரெடியாக ஒரு அளவாக அறுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பக்கம் அரைஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல டபராவை வச்சு லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கரெக்டாக பார்த்திங்கன்னா 600 கிராம் எண்ணெய் ஊற்றணும். 1 கிலோக்கு 200 கிராம். அதுக்கப்புறம் எல்லாமே அளவாக தான் செஞ்சுருக்கு, எதுவுமே அளவு இல்லாமல் செய்யலை. வெங்காயம் தக்காளி எல்லாமே அளவாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயமும் 300 கிராம் தக்காளி எடுப்போம். இஞ்சி பூண்டு அதே மாதிரி தான் 100 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் எடுப்போம். அந்த கணக்கில் தான் நம்ம எப்பயுமே செய்வோம். அது 300 கிராம் 30 கிராம் மிளகாத்தூள் எடுப்போம். அப்புறம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் 20 நிமிஷம் எடுப்போம். கரெக்டாக 20 நிமிஷம் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் விடாமல் நம்ம ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாது, கைவிட்டு விடாமல் கலரிகிட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரைஞ்சிடும். நம்ம மிளகாத்தூளை போட்டாச்சு, இதில் நெட்டாக உள்ள மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா போட்டோம். புதினாவை போட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கொடுத்ததுக்கப்புறம் தயிர் கொடுக்குறோம், தக்காளி கொடுக்குறோம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்குறோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் கொடுப்போம். தயிர் நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் கணக்கு பண்ணி 3 கிலோவுக்கு 600 கிராம் தயிர் ஊற்றிப்போம். கரெக்டாக எல்லாமே மெஷர்மெண்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு கட்டணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா இது வெடி பிரியாணி தான். நம்ம ஒரு இடத்துல வெடித்து அப்படியே அந்த பிரியாணி போடுறதுனால வெடி பிரியாணி தான். அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதே இல்லை. தனியாக மசாலா ரெடி பண்ணிட்டு சிக்கனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இது பண்ணோம். நாங்கள் அதுக்கு போட்டாச்சு. அடுத்து சிக்கன் போட்டு இது மல்லி கொத்தமல்லி ரெண்டுமே போட்டு நல்லா நைஸாக இது பண்ண இருக்கணும். அதுக்கப்புறம் தயிரை போடணும். தயிரை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அந்த அளவுக்கு கறி போடுற அளவுக்கு தண்ணி கட்டிக்கணும். தண்ணி கரெக்டாக அளவு பார்த்தா அதுக்கப்புறம் கறி போடணும். கறி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம டபராவை மூடி வச்சோன்னா ஒரு சின்ன புகை ஒன்று வரும். அப்பயே தெரியும் அந்த கறி கரெக்டாக வெந்துருச்சின்னு தெரியும். நடுவிலே உப்பு கொடுத்துடணும். நம்ம அப்புறமா கொடுத்த முன்னாடியே உப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்க்கணும். நம்ம உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற அரிசி ஒரு பக்கம் கழுவி அது உலையில் போட்டாச்சு. அது பக்கத்துலேயே ஒரு உலையில் அரிசியை உலையில் போட்டாச்சு. கறி கொடுத்த உடனே அரிசியை போட்டு கொதிக்க விடணும். கரெக்டாக கொதித்த உடனே வடிகட்டி ஆஃப் பாயில்டு தான் வெந்துருக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி கொட்டிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே 3 கிலோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், எப்படி ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் இதை நாங்கள் அவுட்டிங் போகிறதுக்காக செஞ்ச பிரியாணி 3 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது.